தலைப்புச் செய்திகள். வாட்ஸ்அப் தளத்தை பயன்படுத்த இபிஎஃப்ஓ முடிவு. மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பேச்சு. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பரம்வீர் சக்ரா விருது பெற்ற கம்பெனி ஹவில்தார் மேஜர் பீர் சிங் ஷெகாவத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். மேற்குவங்க அரசு பெண்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக அவர்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் உறுதியான நிதியுதவி வழங்கும் அன்னபூர்ணா யோஜனா திட்டத்தை அறிவித்துள்ளது. விரிவான செய்திகள். சட்டமன்றங்களில் நிலுவையில் உள்ள பல்வேறு வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கவும் அவற்றை உரிய நேரத்தில் தீர்ப்பதை உறுதி செய்யவும் இபிஎஃப்ஓ எனப்படும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தனது முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, நிதி ஆப்கே நிகத் திட்டத்தின் கீழ் வழக்குகள் முன்கூட்டியே கண்டறியப்பட்டு விரைவான தீர்வுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டன என்றார். இதன் விளைவாக நிலுவையில் உள்ள நுகர்வோர் வழக்குகளின் எண்ணிக்கை 2024 ஏப்ரல் 1ஆம் தேதி நிலவரப்படி கிட்டத்தட்ட 5000 இருந்து இந்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி நிலவரப்படி 2500க்கும் மேலாக குறைந்துள்ளது என குறிப்பிட்டார். நிலுவையில் உள்ள மொத்த வழக்குகளின் எண்ணிக்கை 31,000க்கும் மேலிருந்து 27,000ஆக குறைந்துள்ளது என்றும் இது இபிஎஃப்ஓவின் வரலாற்றில் மிக குறைந்த அளவிலான வழக்கு நிலுவையை குறிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தொழிலாளர் சட்ட இணக்கம் மற்றும் குறைதீர்ப்பு வழிமுறையை வலுப்படுத்துவதையும் வணிகம் செய்வதை எளிதாக்குவதையும் நோக்கமாக கொண்டு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் மேம்படுத்த ஸ்ரம் சுவிதா 2.0 மற்றும் சமாதான் 2.0 இணையதளங்களை தொடங்கியுள்ளதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டார். அதிக மக்களை சென்றடைவதையும் உறுப்பினர் சேவைகளை நெறிப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு இபிஎஃப்ஓ வாட்ஸ்அப் தளத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். பிரதமரின் தொலைநோக்கு இந்தியா திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள உறுப்பினர்களில் ஆதார் அங்கீகாரத்தை முடிக்காதது அல்லது ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கிற்கு நேரடி வங்கி பரிமாற்றத்தை செயல்படுத்தாதது தொடர்பான நிலுவையில் உள்ள வழக்குகளை கொண்டவர்களுக்கு வாட்ஸ்அப்பிலே தீர்வு காண்பதற்கான வழி வழங்கப்படும் என்பது போன்ற முக்கிய பகுதிகளில் இந்த முயற்சி கவனம் செலுத்தும் என்று அமைச்சர் எடுத்துரைத்தார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் 1947-48 போரில் பீர் சிங் வெளிப்படுத்திய அசைக்க முடியாத தைரியம், அசாதாரண வீரம் மற்றும் உன்னத தியாகம் ஆகியவை இந்தியாவின் ராணுவ வரலாற்றின் பொன்னான அத்தியாயங்களில் என்னென்றும் பொறிக்கப்படும் என்றும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கூறினார். மேற்குவங்க அரசு பெண்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக அவர்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் உறுதியான நிதியுதவி வழங்கும் அன்னபூர்ணா யோஜனா திட்டத்தை அறிவித்துள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு மற்றும் சமூக நலத்துறையால் அறிமுகப்படுத்தப்பட்ட இத்திட்டம் 2026 ஜூன் 1 முதல் அமலுக்கு வரும். இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பயனாளிகளின் ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு நேரடி பண பரிமாற்றம் மூலம் நிதியுதவி நேரடியாக செலுத்தப்படும். இத்திட்டத்திற்கு தகுதி பெற பெண்கள் 25 முதல் 60 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வருமான வரி செலுத்துபவர்களாக இருக்கக்கூடாது. மேலும் நிரந்தர அரசு பணியில் இருக்கவோ அல்லது மாநிலம் அல்லது மத்திய அரசு சட்டப்பூர்வ அமைப்புகள், பஞ்சாயத்துகள், நகராட்சிகள், உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் இருந்து வழக்கமான சம்பளம் அல்லது ஓய்வூதியம் பெறவோ கூடாது. அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் KMC ஆணையர் ஆகியோர் அதிகார வரம்புகளில் இறுதி ஒப்புதல் வழங்கும் அதிகாரிகளாக செயல்படுவார்கள். மேலும் சரிபார்க்கப்பட்ட அறிக்கைகள் நேரடியாக இணையதளத்தில் பதிவேற்றப்படும்.